Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ டெக் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கென்ட் கிராண்ட் ஆர்ஓவோட சர்வீஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபில்டர் சேஞ்சிங் அலாரம் வந்துருச்சுங்க. ஸோ கஸ்டமர் பிளேஸில் வந்து ஆர்ஓ ரன் ஆகலைன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. கஸ்டமர் பிளேஸ் போய் செக் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து கென்ட்டில் பார்த்தீங்கன்னா கிராண்டுங்கிற மாடலு. இந்த மாதிரி யூனிட்டில் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் போர்டோட சேர்ந்து ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம எவ்வளோ நேரம் ரன் பண்ணோங்கிறத சென்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபில்டர் சேஞ்சிங் அலாரத்தை வந்து ஹைலைட் பண்ணோம். அவங்க செட் பண்ணி கொடுத்த அவர் வரைக்கும் ரன் ஆகுங்க. ரிமைண்ட் பண்ணோம். அலாரம் பீப் சவுண்ட் வந்து விட்டு விட்டு கேட்டுட்ருக்கோம் ஒரு சில நாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணல, ரீசெட் பண்ணல அப்படின்னா பர்மனெண்ட்டாக வந்து சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். டிசேபிள் ஆகி மெஷின் வந்து ரன் ஆகிறதே ஸ்டாப் ஆயிருங்க. ஆர்ஓ யூனிட்டை பொறுத்தளவு நார்மலாகவே முன்னாடி இருக்க ப்ரீ ஃபில்டர் வந்து எவரி 3 to 4 months வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து சும்மா ஜென்டில் ரிமைண்டர் மாதிரி தான். அதுக்கப்புறமும் மாற்றலை அப்படின்னா தான் இந்த சவுண்டு வரும். ஸோ கென்ட்டை பொறுத்தளவு இந்த கண்ட்ரோலருக்கு தாங்க பவர் சப்ளை கொடுத்து அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்குமே பவர் எடுத்திருப்பாங்க. மோட்டர் அவுட்புட்டு, எஸ்விக்கு ப்ளஸ் யூவி எல்லாத்துக்குமே இதில் இருந்தாங்க பவர் போகும். ஸோ இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து பீப் சவுண்டு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. அந்த க்ரீன் லைட் வந்து ரெட்டு பார்ஷியல் ரெட்டில் இருக்கும். பீப் சவுண்ட் நல்லாவே கேட்கும். இது கண்டினியூஸாக பீப் சவுண்டு வந்து சுத்தமாக மிஷின் ரன் ஆகலை. நார்மலாகவே ஆர்ஓ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எவரி 3 to 4 months ஒன்ஸ் முன்னாடி இருக்க ஸ்பன் மாத்திர மாதிரி இருக்கும். அடுத்து இயர்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்லைன் செட்டு மாத்திர மாதிரி இருக்குங்க. இன்லைன் ஃபில்டர்ஸு அண்ட் மெம்பரன் எவரி 1 year or 6000 liters யூஸ் பண்ணுறதை பொறுத்து மெம்பரன்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நார்மல் லோக்கல் ஆர்ஓவில் வந்து நம்ம இதெல்லாம் ரிமைண்டர்லாம் போட மாட்டோம், அதனால் தெரியாது. பட் இந்த மாதிரி பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரிமைண்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் சவுண்டு வரும், கொஞ்ச நாள் வந்து ரிமைண்ட் பண்ணோம், அடுத்து வந்து பர்மனெண்ட்டாக ஆஃப் பண்ணி விட்ருவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பன் ஃபில்டரை மாற்றிடலாம். இது அது இல்லாமல் பழைய மிஷின்லாம் கிடையாதுங்க, 1 year ஓல்டர் மிஷின் தான். ரொம்ப யூஸ் பண்ணவும் இல்லை கஸ்டமரு. ஸோ நான் தான் இங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தேன். ஷிஃப்ட் ஆகி வந்தாங்க, நான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து ஒரு 3 months ஆச்சு. அப்போ நான் ஸ்பன் ஃபில்டர் மாற்றலைங்க. ஸோ இப்போ தான் ஸ்பன் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி அவங்க ஷிஃப்ட் ஆகி வரப்போ தான் ஸ்பன் ஃபில்டர் மாற்றினதா சொன்னாங்க. அதனால் வந்து நான் ஸ்பன் ஃபில்டரில் கை வைக்கல, அப்படியே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ஸ்பன் ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்து வந்து அதை ஃப்ளஷ் அவுட் பண்ணிட்டுருக்கோம். ஏர் எல்லாமே ஃப்ளஷ் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து டேங்க்கையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கை வந்து கீழே பாட்டம் சைடு ஸ்க்ரூவை கழட்டிட்டுருக்கேன். இதில் வந்து சேஃப்டிக்காக அடியில் பாட்டமில் ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இதில் உள்ள ஃப்ளோட் சுவிட்சும் பார்த்திங்கன்னா தனியாக இருக்கும். மேக்னெட்டிக் ஃப்ளோட் சுவிட்சு அண்ட் மேக்னெட்டிக் ஃப்ளோட்டிங்கோடு இருக்குங்க. இந்த ஃப்ளோட்டை வந்து மேலே ஏற மேக்னெட்டிக் சென்சார் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகி ஸ்டாப் பண்ணி விட்டுரும். அண்ட் டேங்க் பார்த்திங்கன்னா டேங்க் ஓரளவு க்ளீனாக தாங்க இருக்குது. ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எறும்பு வந்து உள்ளே போயிருக்கும். ஸோ இதுலேயுமே அந்த எறும்பு போகிறதுக்கான வழி எல்லாமே நிறைய இருக்குங்க. இன்ஸ்டால் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா டேங்க்குள்ளே நிறைய எறும்பு இருந்துச்சு. க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு தான் போனேன். இப்போ க்ளீனாக தான் இருக்குது. பட் டேங்கை ரிமூவ் பண்ணதுனால க்ளீன் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஆக்சுவலி இது டேங்க் வந்து நான் எப்போதுமே லெமன் போட்டு தான் க்ளீன் பண்ணுவேன். பொதுவாகவே இது டேங்க் வந்து லெமன் போட்டு தான் க்ளீன் பண்ணுவோம். பிகாஸ் இது வந்து ஃபில்டர் ஆகி வரப்போ வந்து ரெயின் வாட்டர் மாதிரி தான் இருக்கும் இதோட தண்ணியோட டிடிஎஸ் எல்லாம். அப்படி இருக்கப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஏதாவது லிக்விடு ஏதாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னா தொடர்ந்து வந்து நுர வந்துகிட்டே இருக்கும். ஸோ சர்வீஸ் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. டேங்க் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆர்ஓ ரன் பண்ணி அலாரம் ரீசெட் பண்ண போகிறோங்க. அலாரம் ரீசெட் பண்ணால் மட்டும்தான் ரன் ஆகும். ஃபில்டர் சேஞ்ச் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பீப் சவுண்டு கண்டினியூஸாக வந்துட்டுருக்கும். பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டனை வந்து ஒரு 10 to 15 seconds வந்து ஹோல்ட் பண்ணி பிடிக்கணும். ஹோல்ட் பண்ணி பிடிச்சோன்னா அந்த அலாரம் சவுண்டு வந்து கட் ஆயிரும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டும் மாறிடும். லைட் வந்து பார்ஷியலாக ரெட்டில் எரியறது வந்து க்ரீனுக்கு மாறிடும். ஸோ அது எப்படி மாறும்னா பவரை திரும்ப ஆஃப் பண்ணணும். ஒரு 10 seconds வந்து பவர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோன்னா ரீபூட் ஆயிரும். இப்போ பவரை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டேங்க. பட் பார்த்தீங்கன்னா ரெட் லைட் எரியுது பாருங்கள். எல்இடி வந்து ரெட் கலரில் தான் எரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்க்கு வந்துருச்சு, க்ரீனுக்கு மாறிடுச்சு. ஸோ இதுதான் ப்ரொசீஜரு. அலாரம் ரீசெட் இப்படி தான் பண்ணணும். இது எதுக்காக ஷோ பண்ணி காட்டுறேன்னா, நீங்கள் ஒரு கஸ்டமராக இருந்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு இதை பண்ணலாங்க. ரீசெட் பண்ணிங்கன்னா மெஷின் ரன் ஆக ஆரம்பிக்கும். பட் பீரியாடிக்காக வந்து ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். டெக்னீஷியனை கூப்பிட்டு ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிங்க. இதுலேயே நிறைய கஸ்டமர் வீட்டில் பார்த்துருக்கேன். ரெகுலராக அவங்க ரீசெட் மட்டும் பண்ணிட்டுலாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. பட் அந்த மாதிரி இருக்கப்போ என்ன ஆகுனா சீக்கிரமாக ஃபில்டர்ஸ் கெட்டு போகிறதுக்கு, மோட்ரு வந்து பம்பு கெட்டு போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. வீட்டில் இருக்க மற்ற அப்ளையன்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ஆர்ஓ பொறுத்தளவு ரெகுலர் சர்வீஸு, ரெகுலர் மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணி தாங்க ஆகணும், செலவு பண்ணி தான் ஆகணும். பட் இந்த கென்ட் ப்ராடக்ட் பொறுத்தளவு பம்பு எல்லாமே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. யூவி சேம்பரும் சரி, இன்லைன் ஃபில்டரும் சரி நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கண்ட்ரோலரில் பாருங்கள் நல்லா க்ரீன் லைட்டுக்கு மாறிடுச்சு. பக்கத்தில் வந்து இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரீசெட் பண்ணுற பட்டனு. ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட்டர் டிடிஎஸையும் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டிடிஎஸ் செக் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் மெம்பரன் போயிருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு சப்போஸ் மெம்பரன் போயிருந்ததுன்னா கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மெம்பரன் சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணேன். பட் டிடிஎஸ் வந்து நார்மலாக தான் இருக்குது, 50 above இருக்குது. ஸோ ஆர்ஓ வந்து நல்லா தான் ரன் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.